சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாட வினாத்தாள் குறித்து குற்றச்சாட்டு. 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு அமைவாக அண்மையில் நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்குரிய வினாத்தாள் ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விஞ்ஞான பாடம் தொடர்பான வினாத்தாளில் 3 பல்தேர்வு வினாக்கள் மற்றும் 3 கட்டுரை வினாக்கள் தொடர்பாக ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மேலும் இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திடமும் மதுர விதானகே வினவியதாக தெரிவித்தார். எனவே பரீட்சை முடிந்து 1 மாதத்திற்கு பின்னர் நடத்தப்படும் புள்ளிகள் வழங்கல் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வின் போது இது தொடர்பில் கலந்துரையாடி மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் புள்ளிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதன்போது கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வெளிநாடு அனுப்புவதாக பண மோசடி, மொட்டு கட்சி அமைப்பாளர் அதிரடி கைது. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி குறித்த நபர் 9,50,000 ரூபாய் மோசடி செய்ததாக காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீவக அமைப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பயணச்சீட்டுகளில் மோசடி, நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அதிரடி சட்டம். பயணச்சீட்டு மோசடிகள் தொடர்பிலான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள மேலதிக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இப்பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏனைய திணைக்கள அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் லலித டி ஆல்விஸ் தெரிவித்துள்ளார். அதோடு நியாயமற்ற பயணச்சீட்டுகளின் விலைகள் தொடர்பான சிக்கலை குறைப்பதற்கும் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு படையினருடன் நடமாடும் குழுக்கள் இந்த சோதனைகளை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது வழங்கப்படும் பயணச்சீட்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை மட்டுமே செலுத்துமாறு லலித் டி ஆல்விஸ் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர கட்சிக்கு புதிய பதில் பொதுச் செயலாளர் நியமனம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவத்த நியமிக்கப்பட்டுள்ளார். சுதந்திர கட்சியின் மைத்ரிபால சிறிசேன தரப்பின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை கோட்டையில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன விலகினார். மேலும் செயற்குழு கூட்டத்தில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் தலைவராக நியமிக்க ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு, ரணில் தகவல். அரச ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு, ரணில் தகவல். அரச ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 3% உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள், நள்ளிரவில் காவல்துறையின் அராஜகம், பெண்கள் 3 கைது. தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய 3 பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கமலேஸ்வரன் தென்னிலா, கமலேஸ்வரன் விஜிதா, காளிராஜா சுஜா ஆகிய 3 பெண்களே கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இரவு வேளையில் துப்பாக்கிகளுடன் குறித்த வீட்டிற்கு சென்ற ஆண் காவல்துறையினர் குறித்த பெண்களை அநாகரிகமான முறையில் இழுத்துச் சென்றுள்ளனர். சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கினர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் 3வரையும் சம்பூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
கைதானவர்கள் சம்பூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மூதூர் பிரதேச சபை உறுப்பினர் ஹரிஹரகுமாரும் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு காவல்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் தனியார் மயமாக்கல் முயற்சி ஒத்திவைக்கப்பட வேண்டும், மஹிந்த கோரிக்கை. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் தனியார் மயமாக்கல் முயற்சியை எதிர்வரும் அதிபர் தேர்தல் முடியும் வரை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பிட்ட தகவலை அவர் வெளியிட்ட அறிக்கையொன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தின் இடைக்கால தன்மையை அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனுடன் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பான முடிவுகளை வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆணைக்கு ஏற்ப உள்வரும் நிர்வாகத்திடம் விட வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச பரிந்துரை செய்துள்ளார். அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை விரைவாக பிரித்தெடுப்பதில் அதிகரித்து வரும் அதிருப்தியின் மத்தியில் இந்த பரிந்துரையானது முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அடுத்த அதிபர் தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை அரசு சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச முன்மொழிந்துள்ளார். மேலும் புதிய அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்தலில் அவர்கள் பெறும் ஆணைக்கு ஏற்ப கையாள முடியும் என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நிலவும் கடும் கனமழை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையானது பதுளை மாவட்டத்தில் ஹல்துமுல்ல மற்றும் ஹபுதலை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தில் யட்டினுவர மற்றும் உடுனுவர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேகாலை மாவட்டத்தில் மாவனெல்ல, தெஹியோவிட்ட, கலிகமுவ, வராகாபொல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தில் இம்புல்பே மற்றும் பழங்கொடை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு விடப்பட்டது. இந்நிலையில் தற்போது நிலவி வரும் மழையுடனான வானிலை நீடித்தால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். இதனால் பாறைகள் மற்றும் சரிவுகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் கூடிய விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது மிகவும் அவசியம் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வழங்கப்படவிருந்த இலவச அரிசி அம்பலமானது பாரிய மோசடி. மனித பாவனைக்கு தகுதியற்ற 1,70,000 கிலோகிராம் அரிசியை மோசடியான பொதியிடல்களுக்காக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். நுகர்வோர் அதிகார சபையின் அனுராதபுரம் பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி விசாரணைகளின் போது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த அரிசியை விநியோகிக்க திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடப்பட்டது. கிரிபேவ பிரதேசத்தில் உள்ள தனியார் அரிசி ஆலைக்கு 8 லொரிகள் மூலம் 1,70,000 கிலோகிராம் அரிசி எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் பொதி செய்யப்பட்ட போது இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரிசியின் பொதிகளில் எழுதப்பட்ட திகதி கடந்த 30ஆம் திகதி காலாவதியாகியிருந்த நிலையில் மனித பாவனைக்கு தகுதியற்ற அரிசி இயந்திரத்தனமாக சுத்தம் செய்யப்பட்டு காலாவதி திகதி எதிர்வரும் 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் மீள அமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக இலவச அரிசி வழங்கும் திட்டத்திற்கு இந்த அரிசியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட அரிசி கையிருப்பு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அரிசி ஆலையின் உரிமையாளரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.